ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்தான கேழ்வரகு புட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். இதுக்கப்புறம் சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கூட நம்ம பசைஞ்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா உதிரியாக பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாங்க. தெளிச்சுட்டு நல்லா உதிரியாக பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்குல்ல, அது ஒரு ஜல்லடையை வச்சுட்டு நம்ம சலிச்சுக்கலாங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை எடுத்து வச்சுருக்குறாங்க. அது கூட நம்ம பிசைச்சு வச்சுருக்கிற மாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட்டிக்கல் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போனா கட்டிக்கல் எல்லாமே உடஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், கட்டிக்கல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். மாவும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஒரு காட்டன் டவலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கையை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இந்த துணியை மூட்டை மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு இட்லி சட்டியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க. சூடு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது சூடு எல்லாமே ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் உதிரியாக உதுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 ஏலக்காவை இடித்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க, அதையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன். சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. அளவாக சாப்பிட்ற மாதிரிச்சுன்னா இந்த சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.